ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா FreeCADல லாஃப்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நெக்ஸ்ட் அதுவே பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் புரியும். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பார்ட் டிசைனுக்குள்ளே என்டர் ஆகிறேன். நியூ ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்ச் வந்து பேஸ் பேர் வந்து XY பிளேன். இது வந்து சிம்பிள் சர்க்குலாக தான் இருக்க போகுது ஸ்கெட்சு. அண்ட் ரேடியஸ் வந்து 4 mm. இதுக்கு நம்மளுக்கு 2 ஸ்கெட்ச் தேவைப்படும். ஸோ அனதர் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து XZ பிளேனில் இருக்க போது. இதுவும் அதே மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்கிள் தான். ஓகே, 2 ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்கெட்சை கொஞ்சம் பொசிஷன் மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. அதுக்கடுத்த பொசிஷன். இப்போ நம்ம பொசிஷனை மாற்றலாம். ஓகே, பொசிஷன் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுதான் லாஃப்ட் டூல். இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா 2 வெவ்வேறு ஸ்கெட்சை லாஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து லாஃப்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் செக்ஷன் கொடுத்து அனதர் ஸ்கெட்ச் எந்த ஸ்கெட்ச் கூட லாஃப்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஸ்கெட்சை செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் டு சர்ஃபேஸ் கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணது வந்து 2 வெவ்வேறு பிளேனுக்கு லாஃப்ட் பண்ணோம். இப்போ அடுத்தது வந்து ஒரே பிளேனுக்கு எப்படி லாஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ பாடி கிரியேட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ஆட் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வந்து XY பிளேன் தான், பேஸ் பிளேன். இது வந்து ஒரு பாக்ஸாக இருக்க போது. சிமெண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லைனுக்கு சிமெண்ட் டூல். ஈக்குவாலிட்டி டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டைமென்ஷன் வந்து 20 mm. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியாச்சு. அனதர் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணலாம். இதோடைய பேஸ் பிளேனும் XY பிளேன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து அனதர் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணும்போது பழைய ஸ்கெட்ச் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாக் விசிபிலிட்டி, அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஸ்பேஸ் பார் அழுத்தேன். அது நமக்கு வியூவில் வந்து ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். சிமெண்ட் டூல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவாலிட்டி டூல் யூஸ் பண்ணுறேன். இதோடைய டைமென்ஷன் வந்து 20 mm. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அதை விசிபிலிட்டி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லாஃப்டே பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஸ்கெட்சை பொசிஷன் மாற்றி ஆகணும் இசட்டில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஸ்கெட்சை பொசிஷன் மாற்றுறேன். இப்போ இது பொசிஷன் மாறிடுச்சு. இப்போ நம்ம லாஃப்ட் பண்ணலாம். லாஃப்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. அடுத்தது ஆட் செக்ஷன் கொடுத்து செகண்ட் ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க.
செகண்ட் ஸ்கெட்ச் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் டு சர்ஃபேஸ் கொடுத்து ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரமிட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் லாஃப்ட் டூல் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.